தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் அதிமுக முன்னாள் அமைச்சருக்கு பதவி வழங்கினார் ஜோசப் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். சற்று முன் அதிமுக முன்னாள் அமைச்சருக்கு பதவி வழங்கினார் ஜோசப் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் இவர் அருப்புக்கோட்டை தொகுதியிலிருந்து தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டு செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர். மாநில இலக்கிய அணி தலைவராக பதவி வகித்தவர். விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்தவர். விருதுநகர் மாவட்டத்தில் ராஜேந்திர பாலாஜியின் கை ஓங்கியுள்ளதால் அதிமுகவில் டம்மியாக இருந்தார். அதிமுகவில் இருந்து ஒரு சில நாட்களுக்கு முன்பாக வைகை செல்வன் விலகினார். தமிழக வெற்றி கழகத்தில் இவர் இணைந்தார். அவருக்கு சற்று முன் பதவி வழங்கியுள்ளார் ஜோசப் விஜய். ஊடகம் மற்றும் செய்தி பிரிவு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழக வெற்றி கழகத்தின் முதன்மை செய்தி தொடர்பாளராக அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் நியமிக்கப்பட்டுள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தமிழக வெற்றி கழகத்தின் முதன்மை செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். தற்பொழுது அதிமுகவிலிருந்து பலர் சாறை சாறையாக விலகி தமிழக வெற்றி கழகத்தில் வந்துள்ளார்கள். அவர்களுக்கு 2 ஆண்டு காலம் கழித்துதான் பதவி வழங்கப்படும் என்று கூறப்பட்டது. இதனால் அதிருப்தி அடைந்த அதிமுகவை சார்ந்தவர்கள் மீண்டும் அதிமுகவுக்கு செல்லலாம் என்ற ஒரு பேச்சு வந்தது. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவர்கள் பதவி இல்லாமல் அவர்கள் படும் கஷ்டத்தை பார்த்த அதிமுக தொண்டர்கள் அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் முடிவை தற்காலிகமாக ஒத்தி வைத்துள்ளார்கள். ஒரு சில நாட்களாக அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்தது. இதற்கு காரணம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவர்களுக்கு பதவி வழங்காததான் காரணம். ஆகையால் தற்பொழுது ஜோசப் விஜய் தனது முடிவை மாற்றிக்கொண்டு அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவர்களுக்கு பதவி வழங்கியுள்ளார். குறிப்பாக தற்பொழுது வைகை செல்வனுக்கு பதவி வழங்கியுள்ளார். இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் மற்றவர்களுக்கும் பதவி வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது.